வெல்கம் எவ்ரிபடி. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ரிவிஷன் 1 கொஸ்டின்கான விடைகளை பார்க்கலாம். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா. உலகத்தின் எந்த பகுதி டாலர் ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா லத்தீன் அமெரிக்கா. விதவைகள் மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் இதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே என்பதுதான் சரியான விடை. சோட்டா நாகூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இதற்காகனா முண்டா கிளர்ச்சியின் காரணமாக. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் சரியான விடை. சேஷாச்சலம் உயிர்கோள பெட்டகம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். உலகிலேயே மிக நீண்டமான அணை ஹிராகுட் அணை. உயரமான புவியீர்ப்பு அணைனா பக்ரானங்கல். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தெரிஞ்சதுதான் கோயம்புத்தூர். கீழ்கண்டவற்றில் எது வான்லங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டருடன் தொடர்புடையதுன்னா பவன் ஹான்ஸ் என்பதுதான் சரியான விடை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம்னா மேட்டூர் தான். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7. தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய எண்ணிக்கை 234. வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது. காட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பினுடைய முதல் சுற்று மாநாடு நடைபெற்ற இடம் ஜெனீவா தான். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தவரையில் இட்ஸ் ஓகே. கம்பல்சரி கொஸ்டின் ஆவின் குறிப்பறையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கிங் கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலாக இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் அமைப்பை தான் நம்ம எப்படி அழைக்கிறோம்? ஆவின் என்று அழைக்கிறோம். இது பொதுத்துறை நிறுவனம். தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இதனுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினை கொள்முதல் செய்தல், பதப்படுத்துதல், தரமான தரமாக எதை மக்களுக்கு வழங்குதல், பாலினை வழங்குதல். இதுதான் இதனுடைய பணி. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் அமைப்பு இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். பாலினை கொள்முதல் செய்தல், பதப்படுத்துதல், தரமான முறையில் மக்களுக்கு வழங்குதல் அப்படிங்கிறது போதுமானது. பாரிஸ் அமைதி மாநாட்டின் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சினுடைய அதிபர் யாருன்னா கிளமென்சோ தான். 1806 புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டவர் பதே ஹைதர் தான். நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. உச்சநீதிமன்ற தலைமை நீதி மற்றும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. பொதுவாக மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவது நுகர்வோர் கூட்டுறவு தான். இங்கிலீஷ்ல ஆன்சர் கிளமென்சோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டேஸ் வாஸ் டிக்ளேர்ட் த நியூ சுல்தான் பை த ரிபல்ஸ் இன் வெல்லூர் ஃபோர்ட்னா ஃபதேக் ஹைதர். The plenty which lies between Nilagiri and Dharmaburi is Coimbatore. The chief justice and other justices of Supreme Court to hold the office up to the age of 65 and does play an vital role in supply of quality goods at responsible rates அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தவரை எவ்ரிதிங் இஸ் ஓகே. 8 மார்க்ஸை பொறுத்தவரையிலும் ஓகே தான் நிதி கட்சி. மேப்பை பொறுத்தவரையில் ஈஸியானது தான். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப்பில் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸு, இங்கிலாந்துக்கு கீழே குறிச்சா ஃப்ரான்ஸ், அப்படியே டென்மார்க்கு கீழே ஜெர்மனி, ஜெர்மனிக்கு ரைட்ஸில் குறிச்சா போலந்து, மத்திய தரைக்கடலில் இத்தாலி ஈஸியாக குறிச்சிடலாம். ஜப்பானில் கீழே டவுனில் குறிச்சா நாகசாகி. இந்த ஹவாய் தீவுகள் கொஞ்சம் குழப்பிடுவீங்க. மெக்சிகோ பார்த்துக்கோங்க. மெக்சிகோவுக்கு நேரம் லெஃப்டில் டாட் இல்லைன்னா டாட் வச்சு நீங்கள் குறிச்சிங்கன்னா இது ஹவாய் தீவுகள். 5 பிளேஸ் ஓகே தான். ஜியாகிரபியை பொறுத்தவரை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவழி மலைத்தொடர், கீழே வந்து பாக்னி சந்தி, காவேரி நதி, கர்நாடகத்தில் காஃபி விளையும் பகுதி, தக்கான பிடவும் ஈஸி தான். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பண்ணா உயிர்கோள பெட்டகம், இங்கே மேலே வந்து வண்டல்மண். வண்டல்மண் நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே குறிச்சாலும் மார்க் உண்டு. பட் மற்ற ஏரியா டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை மேலிருந்து பின்னடை பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ இது 8மே என்னதான் ஈஸியான பிளேஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.